பொதுவா வந்து ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து அந்த டிக்கெட் எல்லாம் வந்து ரேட் அதிகமா இது பண்ணி வெளியில வந்து ஒரு பிளாக்லயோ இதுலயோ விற்கிறாங்க. அதுல வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஃபிளெக்ஸ் வைக்கிறதோ இல்ல வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்றதோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேல வந்து உங்க அன்பை காட்டுறதுக்காக நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ணதான் போறீங்க. ஆனா இந்த ஒரு வாட்டி எனக்காக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அதுக்கு பதிலா உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே, அதுக்கப்புறம் தான் நானு. அந்த அன்பு நீங்க என் மேல வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வாட்டி இந்த பால் அபிஷேகம் பேனருக்கு பதிலா உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை, உங்க தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட், இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க. பால் எல்லாம் வந்து பாக்கெட்ல இல்ல அண்டால ஊத்துறீங்க, வேற லெவல்ல செய்றீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே, இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். அதனால நீங்க செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சிம்பு அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்ததான் வரப்போற அவருடைய படமான வந்தா ராஜாவாதா வரும் படம் ரிலீஸுக்கு ரசிகர்களா இருக்கிற நீங்க கட் அவுட் வைக்காதீங்க, பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, உங்களுடைய குடும்பத்தை பாருங்க, அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம என்னுடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வேட்டியும் சேலையும் எடுத்து கொடுங்க, அதை வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுங்க, அதுதான் நீங்க எனக்கு செய்யற நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரசிகர்கள் 1-2 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வந்தா ராஜாவா தான் வரும் படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் கொடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட் அவுட் வைங்க, பேனர் வைங்க, அண்டாவா பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எஸ்டிஆர் அவர்களுடைய ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இப்போதான் ரீசெண்டா விசுவாசம் படத்துக்கு கட் அவுட் வச்சு அஜித் ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் கீழே விழுந்து படுகாயம் அடைஞ்சாங்க. சிம்பு அவர்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இதற்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பேர் எதிர்ப்பையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சிம்பு வெளியிட்ட இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சா நம்ம திருத்திக்கணும்லங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன். இந்த மாதிரி என்னோட படத்துக்கு வந்து அதிகமாக டிக்கெட் விலை கொடுத்து பார்க்காதீங்க, இந்த கட் அவுட்டு, பேனரு, ஃப்ளெக்ஸு இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னன்னா, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? இவரெல்லாம் எதுக்கு இதை பேசுகிறாரு? இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாரு. அவருக்கு இருக்கிறதே ஒரு 2-3 ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னன்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம அதை திருத்திக்கணும்லங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போகிறாங்க? அதுக்காக நம்ம எதுக்கு அதை பேசணும்? ஸோ அதனால நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க, அந்த 2-3 பேருக்கு சொல்கிறேங்க, இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க. பால் எல்லாம் வந்து பாக்கெட்ல இல்லை அண்டால ஊத்துறீங்க, வேற லெவல்ல செய்றீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே, இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். அதனால நீங்க செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது. அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது. அதனால இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல செய்றீங்க. இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இது போன்ற சினிமா செய்திகளுக்கு சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அஜித் குமார் அவர்கள் கடிதம் ஒன்றை ஊடகங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுல என்ன இருக்குன்னா, வணக்கம் பல, நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக் கூடாது என்பதில் நான் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவரும் அறிந்ததே. என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை